வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டார்கேல் சீசன் 2 எபிசோட் 2 சாப்டர் 2 பற்றி தான். சாப்டர் 2னா அந்த எபிசோடோட நேம் தான் சாப்டர் 2. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அந்த சாப்டர் 2ஓட பிரேக் டவுனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது நாளைக்கு ஸ்டார்கேல் எபிசோட் 2வும் வாட் இஃப் எபிசோட் 2 வருது. ஸோ நாளை கழிச்சு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். போன எபிசோடில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சனால இன்ஜஸ்டிஸ் அமெரிக்காவோட தொல்லையும் இல்லை. ஸோ நான் வந்து ப்ளூ வெளியில் வந்து சின்ன சின்ன க்ரைம் கூட நடக்க மாட்டேங்குது. நம்ம நியூ ஜேர்சியை வந்து ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக தினமும் நைட்டு. ஸோ அது வந்து மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து பிடிக்கல. அண்ட் அடுத்து போன எபிசோடில் பார்த்த மாதிரி ரிக் டெய்லர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு சாப்பாடு வச்சுட்டு வரான். பெத்தோட அவங்க அம்மா அப்பா வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்டார்கேல் வந்து அதாவது கோர்ட்னி விட்மோர் வந்து இந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட மற்ற லைஃப் வந்து அதாவது அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து பாதிக்கப்படுது. அண்ட் அதே நேரத்தில் வந்து சிண்டி இன்ஜஸ்டிஸ் அன்லிமிடெட் அப்படிங்கிற ஒரு புது குரூப் வந்து உருவாக்குற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க போல். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்லிப்ஸோட அந்த ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்லாம் காட்டுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து கிரீன்லாண்டோட பொண்ணு வந்து நம்ம கோர்ட்னி விட்மோரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து சிண்டியோட அம்மா இருப்பாங்கல்ல, அதாவது சிண்டி லோஃபர், அதாவது அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டிராகன் கிங் வந்து ஸோ இவங்களை வந்து சிண்டியை பார்த்துக்கிறக்காக வந்து அடிமையாக்கி வச்சுருப்பாரு. ஸோ அவங்க வந்து அதுலேருந்து விடுபட்டனால பார்ட்டி பண்ணிட்டு அங்கேருந்து ரூமில் வந்து களைச்சி போட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணுறாங்க போல். ஸோ அவங்க தான் வந்து இவங்கள பிக்கப் பண்ணிக்க போகிறாங்க போல். ஸோ அதனால் வந்து காலிங் பெல் அடித்தோடனே வந்து போய் அவசரமாக திறக்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக திறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டோருக்கு வெளியே இருக்கிறது வந்து சிண்டி பர்மன். ஸோ அவங்க அந்த எக்லிப்ஸோட அந்த டைமண்டை வச்சு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் எங்கேயும் போக போகிறது கிடையாது, நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வீட்டிலே வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 6 days ago அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ பாஸ்ட்டுக்கு போகும்போது ஜேனி ஹேடன் இருக்க அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து அவங்கள வந்து வெளியே விரட்டி விடுறாங்க. விரட்டி விடலை, ஸோ அவங்க வந்து போக சொல்கிறாங்க. அது காரணம் வந்து இது சின்ன பசங்களுக்கான ஆர்ஃபனேஜ். ஸோ இவங்க வந்து வயசு வந்து கூடியனால இவங்களை வந்து இங்கே வச்சுக்க மாட்டாங்க. பட் நீ வெளியே போய் வந்து நீயே ஒன்று பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைரத்தில் வந்து அவங்களோட பிலாங்கிங்ஸை வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவரோட ட்வின் பிரதரோட, அதாவது ஜெனிலின் ஹைடனோட ட்வின் பிரதர் ஒருத்தர் இருப்பான் பிளாண்ட் ஹேரில். ஸோ காமிக்ஸில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஏன் நீங்கள் நினைக்கிறது சரிதான். எர்த்துவில் உள்ள அந்த கிரீன்லாண்டனுக்கு வந்து 2 பசங்க, அதுவும் ட்வின் பசங்க. ஒன்று வந்து ஜெனிலின் ஹைடன், இன்னொன்று வந்து டாட் ஹைடன். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த ரிங்க்கு ஒருத்தியாக இருக்காங்களா, இல்லை வந்து அந்த ரிங் அந்த டிஎன்ஏக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? ஏன்னா இது எர்த்துவில் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிரீன்லாண்டர் ரிங் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காமிக்ஸ்லேயுமே இந்த ரிங்கு வந்து எர்த்துவில் ஒருத்தியில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மற்ற எந்த ஒரு இன்டர்ஃபியூமே வராது. பட் இந்த சீரிஸில் வந்து எப்படி காட்ட போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே இந்த ரிங் குட்டி வந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்களோட ஸ்டோரி வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட் டேயில் வந்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இது எங்கள் அப்பாவோட ரிங், எங்கள் அப்பாவோட பாக்ஸ்லாம் இது இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து போட்டோன்னே அது வந்து என்னை கூப்பிட்டு வந்துருச்சிங்க அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போடனே வந்து அந்த நேம் சொன்னதுக்கப்புறம் ஜேனி அவங்களோட பழைய ஃபோட்டோ வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களும் அவங்களோட பிரதர் டாட் வந்து இருக்காங்க. அந்த ஸ்டோரியில் வந்து இவர் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவார்னு நினைக்கிறேன். அது வந்து 2வது சீசனா இல்லை வந்து 3வது சீசனா அப்படின்னு தெரியல. காரணம் வந்து காமிக்ஸில் வந்து அவர் பிளாண்ட் ஹேர்லாம் இருப்பார், அதாவது வந்து எல்லோ கலர் ஹேர் இருக்குமே, ஸோ அந்த ஹேர்லாம் இருப்பார். பட் இந்த ஒரு பிக்சரில் வந்து பிளாக் கலர் காப்பில் காட்டுறாங்க. ஸோ மேபி வந்து அவர் அதுக்கப்புறம் டை அடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த பிளாக் ஹேர்லேயே வந்து சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ வேறு யாராவது வில்லன்ஸோட பையனாக கூட இருக்கலாம். ஸோ சர்ப்ரைஸ். அடுத்து வந்து பேட்டு வந்து கோட்னி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவள் சொன்னோடனே வந்து எப்படி வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பேட்டு ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ பெருசாக வந்து ஜேசியில் வந்து அவங்க ஃபேமிலி பற்றிலாம் பேச மாட்டாங்க, சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. காரணம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் வந்து பேட்டுவனுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் வந்து ரெபேக்கா வந்து காட்டினாங்க. ஸோ டாக்டர் மிட்நைட்டோட பொண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பழைய சூப்பர் ஹீரோஸ், பழைய ஜேசியோட அந்த ஒரு லெகசிஸ் வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு சீசன் ஃபுல்லாக வந்து இதை தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் பாயிண்டாக வந்து ஒவ்வொரு எபிசோடில் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துமே கிரீன்லாண்ட் வந்து என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, இல்லை ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தாராமான்னு தெரியல. பட் வந்து ஜேனி ஸ்காட்டோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேட்டு ஒன்று நம்புறாரு. அந்த நேரத்தில் வந்து கோட்னிக்கு வந்து ஜேனி மேலே ஒரு ஆட்டிடியூட் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து பொறாமை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நிறைய எல்லா விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதை பற்றி நம்ம வந்து லேட்டராக பேசலாம். ஸோ இதோட முக்கியமான காரணம் என்னென்னா வந்து நம்ம கோட்னி வந்து சம்மர் ஸ்கூல் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் 2 பாடத்தில் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க கூட வந்து யொலாண்டாவை வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ யொலாண்டா வந்து எல்லாமே A+லாம் பாஸ் ஆகிருக்காங்க. பட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து சம்மரில் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்களை வந்து சம்மர் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுறாங்க. அண்ட் வந்து இதே சம்மர் கிளாஸை வந்து ரிக் டெய்லர் வந்து அட்டன் பண்ணணும்.
ஆனால் வந்து அவர் எங்கேயோ போயிட்டார். ஸோ போன எபிசோடில் பார்த்துருப்போம், அந்த மிஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். ஸோ அது மாதிரி பார்த்தா ரிக்கும் இந்த சம்மர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஆனால் வந்து அவர் சாலமன் கிரண்டி வந்து பார்த்துக்கிறதுல வந்து அவர் முழு நேரத்தை வந்து அர்ப்பணிச்சிட்டாரு. ஸோ போனாட வந்து சிக்கன் பக்கெட் வாங்கிட்டு வந்தார். ஸோ இப்போ வந்து 4 லார்ஜ் பீஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாலமன் கிரண்டி வந்து சொல்லுவார் போல், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பீஸா வாங்கிட்டு வாங்க, பர்கர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ரெக்டேல வந்து சாலமன் கிரண்டி வந்து ஏதோ வேணாம் வைக்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ என்னமோ நடக்க போகுது. ஏன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து இவன் வந்து லீவ் ஆகும்போது அந்த இடத்த விட்டு போகும்போது ஸோ சாலமன் கிரண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கேமரா ஆங்கிள் வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அடுத்து வந்து ஜெனிலி ஹேடனோட அந்த ஒரு பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா, பேட்டோகன்ட்ட வந்து கிரீன்லேண்ட் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவங்க அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அக்கா இவங்க வந்து அந்த லேண்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு கராச்சியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும், ஸோ அந்த ஒரு பேட்டரியில் உள்ள பவரை வச்சு அந்த ரிங் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் கிரீன்லேண்டோட பவர் வந்து என்னென்னு சொல்லிட்டு நமக்கு ஆக்சுவலாக முன்னாடியே தெரியும். அண்ட் பேட் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, கிரீன்லேண்டோட அந்த ரிங் வந்து ஸோ அந்த வீல்டரோட அந்த ஒரு எமோஷனே வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த எமோஷன் வந்து அவங்களோட எமோஷன் எப்படி இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக்கான எமோஷனை வந்து லேண்டன் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிங்கோட பவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மூலம் அவங்களோட ட்வின் பிரதரான டாட் வச்சுருக்க அந்த ஒரு கார் வந்து அப்படியே வந்து திரும்ப ரெப்ளிகா பண்ணுறாங்க. ஸோ பவர் உண்மையிலே வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூ வேலிக்குள்ளே வந்து ஒரு கிளாசிக் கார் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ப்ளூ வேலியோட அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து போகிறாரு. அதாவது நம்ம பார்பரா இருப்பாங்கள்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே வந்து போகும்போதே ஆள் வந்து பார்க்க வந்து ஷேர் மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டேன். ஸோ அஃபிஷியலாக வந்து அது சேடு தான். ஸோ அவர் வந்து வில்லியம் ஜெரிக்கோட அந்த ஒரு பொருள்லாம் வந்து கேட்குறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து அதில் நிறைய விஷயம் இருக்கனால அவர் வந்து அதை கேட்குறாரு போல். ஸோ அது மாதிரி வந்து நான் ஒரு கலெக்டர், ஸோ அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு வந்து அதிக பணத்துக்கு விற்றுருங்க, நான் வந்து ப்ளூ வேலிக்கு வந்து நிறைய பணம் கொடுக்குறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் அவர் வந்து ஆன்டிக் கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது பழைய பொருளை தேடுறவங்க பேர் தான் ஆன்டிக் கலெக்டர். ஸோ பார்பராவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. காரணம் வந்து அவர் கொடுத்த கார்டில் வந்து ஸோ எந்த ஒரு நம்பருமே இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை, சும்மா வந்து அவரோட அட்ரஸ், அவர் நேம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு ஆக்டர் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு ஷேட் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை. அண்ட் அதே நேரத்தில் வந்து வில்லியம் ஜெரிக்கோட பாக்ஸ்குள்ளே வந்து தான் வந்து எக்லிப்ஸோட டைமண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மேபி வந்து அதை தேடி வந்திருக்காரா, இல்லை வந்து அதே மாதிரி வேறு ஏதாவது பொருள் அதுக்குள்ளாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு. ஸோ இன்னொரு ஃபேக்ட்டு, ஜேம்ஸ் ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணியிருப்பார் இந்த எபிசோடுக்கு. இவர் வந்து ஒரு காமிக் ஆத்தர். ஸோ இவர் வந்து ஸ்டார்கல் காமிக்ஸில் வந்து நிறைய வந்து இன்வால்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் வந்து அவர் தான் டெய்லர் ஸ்விஃப்ட் ஏகே த ஷேட் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வந்து திரும்ப வந்து ரீவேம்ப் பண்ணது. அண்ட் வந்து அதனால தான் இந்த கதாபாத்திரம் வந்து இப்போ வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து முன்னாடி காட்டப்பட்ட அந்த ஒரு ஷேடு வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. அவர் வந்து காமிக்ஸ்லேயுமே வந்து அந்த கேரக்டர் வந்து நல்லா புதுப்பிச்சிருந்தார். ஸோ பார்க்கும்போதே ரீட் பண்ணும்போதே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெத்துரிக்கு வந்து கராச்சிக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஜேனியோட சாகசங்களை பார்த்து வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சீரிஸ் பார்க்கும்போது நினைக்கலாம் கோட்னி வந்து ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிற வச்சு நீங்கள் வந்து அது தலைகளாக திருப்பிடுவீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜேனியை பார்த்து கோட்னி வந்து ஜெலஸ் ஆயிடுறாங்க. ஸோ காரணம் வந்து அவங்க வந்து ஸ்டார்மனோட பொண்ணு அப்படின்னு நினைப்பாங்க, பட் அது நடக்காது. அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து ஒரு லெகசியிலேருந்து வந்தவங்க, ஸோ ஆக்சுவல் சூப்பர் ஹீரோட பொண்ணு. அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து கோட்னிக்கு வந்து பிடிக்காது. ஸோ ஜேனியை வந்து ஒரு மாதிரி அப்செட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜேனி வந்து நான் இங்கே வந்து வந்த வேலை முடிஞ்சு, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிக் பெத்து எல்லாம் சேர்ந்து வந்து அவங்கள சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட்டை மட்டும் நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து 2 பார்ட்டாக வந்து தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏலாண்டா ரிக் பெத்து எல்லாம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் ஸோ பேட் வந்து கோட்னிகிட்ட பேசுகிறாரு. ஸோ அப்போ வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கிடையாது, நீ வந்து தப்பாக நினச்சிட்ருக்க, நிறைய விஷயத்தை தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ புரிய வச்சதுக்கப்புறம் வந்து பேட்டுக்கு வந்து கால் வரும் பார்பரா கிட்டேருந்து. உடனே வந்து அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார். அந்த இடத்த பற்றி நம்ம அது லேட்டாக பேசலாம். ஸோ இப்படி வந்து திரும்ப வந்து கோட்னி சொல்லும்போது நீ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அந்த லேண்டரை வந்து விளக்கம் வந்து தட்டி விட்டுறாங்க. ஸோ தட்டி விட்டுற வந்து அவங்க எமோஷன் வந்து இப்போ வந்து சரியான கடுப்பில் இருக்கனால ஸோ அந்த ஒரு இதுவும் வெடிக்கப்படாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லோரும் அதை வெளியே கொண்டு போய் அந்த பவர் வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பிளாஸ்ட் ஆகுது. அண்ட் கூல் நம்ம ஜேர்னிக்கு வந்து இனிமேல் வந்து அந்த பவர் சோர்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களே பவர் சோர்ஸாக மாறிட்டாங்க. அடுத்து காலையில் வந்து கோட்னியோட ரூமில் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க ஜேர்னி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு எபிசோடெலாம் க்ரீன்லேண்ட் காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ
ஸோ மேபி எங்கள் ஃபியூச்சரில் வரலாம், இல்லைன்னா வந்து வராமல் கூட போகலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்பரா பேட்டுகண்ட் வந்து ஷேட் பற்றி வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஷேட் இருக்க அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே போய் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பின்னாடி வந்து பச்சை கலரில் தெரியுதா. ஸோ இது வந்து அந்த பசங்களாரும் வந்து அந்த கிரீன் லேண்டில் தட்டி விட்டுட்டு மக்கள் இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பேட்டுகண்ட் அதை பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே கிளம்பிடுவார் டெய்லர் ஸ்விஃப்ட் விட்டுட்டு. பேட்டுகண்ட் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம ஷேடோட அந்த ஃபைல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கோட்னி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம பேட்டுகண்ட்டை. ஸோ நான் எந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை நான் இல்லை. ஸோ வந்து என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் வந்து அப்படி இருப்பேன், எனக்கு வந்து எல்லாமே தான் வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சூப்பர் ஹீரோ விஷயம்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டுகண்ட் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு. பார்த்தா வந்து அவங்க இருக்க ஆட்டிடியூடை பார்த்தா அப்படி தெரியல. என்னம்மா இப்போ தானே திருந்துறேன் அப்படி மாதிரி தான் நமக்கு தோணும். அடுத்து எக்லிப்ஸோட வேட்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாபிகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நீ பழைய லைஃபுக்கு கிட்டே போயிட்டேன், ஆனால் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்திட்டா சிண்டி. ஸோ சிண்டியை கொல்ற மூலம் நீ வந்து பழைய நிலைமைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து டெம்ப் பண்ணுறாரு எக்லிப்ஸோ. ஸோ அதுக்கப்புறம் சிண்டி வர்சஸ் பாபி அந்த ஃபைட் வந்து ஒரு 10 செகண்ட் நடக்குமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்லிப்ஸை வந்து சிண்டியோட பாடியை வந்து டேக் ஓவர் பண்ணி ஸோ நம்ம பாபியை வந்து கொலை பண்ணுறாரு. ஹியூமன்ஸோட எமோஷனில் ஒன்றால் ஹேட்ரேட் வந்து அவங்க எந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்ஸில் வந்து சொன்னால் புரியும். அந்த வீடியோவில் வந்து 2-3 தடவை அப்லோட் பண்ணால் காப்பரேட் பண்ணி டேக் டவுன் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஒன்று கொல்ல பார்த்தாங்கப்பா, அதாப்பா நான் வந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்லிப்ஸோ சிண்டிகிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிண்டி வந்து சொல்கிறாங்க, ஸோ நான் வந்து அவங்கள கொல்ல நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு, ஸோ நான் தான் வந்து எப்பவும் கண்ட்ரோலில் இருக்கணும், நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்டினாலும் வந்து எக்லிப்ஸும் ஆமாம் நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக கொடுக்கணும், நான் வந்து இனிமேல் வந்து இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. ஐ திங்க் இதுதான் வந்து ரெபேக்காவுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறேன். ஏன்னா ரெபேக்காவோட டெம்ப்டேஷன், அதாவது அவங்களோட அந்த பொறாமையை தான் வந்து வெளியே கொண்டு வந்து ரெபேக்கா வந்து அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார். மேபி வந்து அதுதான் நடந்திருக்குமா. ஒரு டஸ்ட்டாக வந்து இருந்தோன்னே வந்து அவர் வந்து அவங்க அம்மா பார்த்து வந்து பயந்துட்டாங்களா, இல்லை வந்து உண்மையிலே பாடி கிடந்துச்சா, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ